ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கோடா எபிக், அதாவது ஸ்கோடாவோட ஈவி கான்செப்ட் காரை பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கோடா அவங்களோட அர்பன் எஸ்யூவி கிராஸ் ஓவர் கான்செப்ட் காரான எபிக் காரை குளோபலாக அன்வீல் பண்ணியிருக்காங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா ஸ்கோடா கான்செப்ட் ஃபார்மில் தான் அன்வீல் பண்ணியிருக்காங்க. இந்த காரோட ப்ரொடக்ஷன் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2025 அறிமுகப்படுத்த போகிறோம்னு சொல்லிட்டு ஸ்கோடா தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கோடா எபிக் பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் சப்காம்பேக்ட் எலக்ட்ரிக் எஸ்யூவின்னு சொல்லலாம். ஸ்கோடா பார்த்தீங்கன்னா ஒரு 6 நியூ இவி கார்ஸை அப்கமிங் இயர்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணுற பிளானில் இருக்காங்க. ஸ்கோடா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிஇவி வெஹிக்கிளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க கைஸ். அது என்னப்பா பிஇவி அப்படின்னீங்கன்னா பேட்டரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள். அந்த வெஹிக்கிளோட நேம் தான் எபிக். இந்த ஸ்கோடா எபிக் பார்த்தீங்கன்னா ஒரு சப்காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்டை சேர்ந்த கார்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கோடா எபிக் காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோடாவோட மாடர்ன் சாலிட் டிசைன் ஃபிலாசபி வந்து ஸ்கோடா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ இந்த காரோட ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தலாம். இந்த காரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிள் சார்ஜில் கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் போக முடியும்னு சொல்லிட்டு ஸ்கோடா தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காரோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 4.1 மீட்டர்ஸ் லாங் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கோடா தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இதோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 490 லிட்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்கோடா தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு பை டைரெக்ஷனல் சார்ஜிங் ஃபீச்சரும் ஸ்கோடா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காரோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா போனட்டில் உங்களுக்கு ஸ்கோடா லோகோவுக்கு பதிலாக ஸ்கோடாவோட வேர்டு வந்து இந்த எபிக் காரில் ஸ்கோடா கொடுத்துருக்காங்க. இந்த காரில் உங்களுக்கு அப்ரைட் போனட் வித் பவர் பல்ஜும் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஸ்லாட் பேட்டர்ன் லோவர் கிரில் வித் ஆரஞ்ச் அசன்ஸும் இந்த எபிக் காரில் ஸ்கோடா கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த காரில் உங்களுக்கு ரேடார் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த காரில் உங்களுக்கு எல்இடி டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப்ஸ் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ரிக்ஸ் எல்இடி டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏரோடைனமிக் வீல் டிசைன் தான் ஸ்கோடா வந்து இந்த எபிக் காரில் கொடுத்துருக்காங்க. இந்த எபிக் காரோட இன்டீரியரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி வந்து ஸ்கோடா எடுத்திருக்காங்க. அதுக்காக அவங்க இதில் பார்த்தீங்கன்னா டியூரபிள் அண்ட் சஸ்டைனபிள் மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கோடா எபிக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்போக் ஸ்டேரிங் வீல் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேரிங் வீல்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோகோவுக்கு பதிலாக உங்களுக்கு ஸ்கோடா வேர்ட் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எபிக் காரில் உங்களுக்கு ஃபிசிக்கல் பட்டன்ஸ் அலாங் வித் ஹாப்டிக் ஸ்க்ரால் வீல்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் இன்னொரு ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இவி காரில் உங்களுக்கு வந்து டிஜிட்டல் கீ வந்து ஸ்கோடா வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கோடா எபிக் பார்த்தீங்கன்னா ஒரு 5 சீட்டர் எஸ்யூவினே சொல்லலாம். இதில் உங்களுக்கு ஸ்கொயர்ட் ஆஃப் வீல் ஆர்ச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹை ப்ரொஃபைல் டயர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. லான்ச் ஆச்சுன்னா தான் அந்த டயரோட பிராண்ட்லாம் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஏரோ டிசைன் அலாய் வீல்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சைட் கிளாடிங் கொடுத்துருக்காங்க. பிளாக்ட் அவுட் பில்லர்ஸ் அண்ட் ரூஃப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஷார்க் ஃபின் ஆண்டனா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷனல் ரூஃப் ரெயில்ஸும் ஸ்கோடா இந்த எபிக் காரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கோடா எபிக் காரோட ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்டெண்டட் ரூஃப் ஸ்பாய்லரும் ஒரு ஸ்போர்ட்டியான அப்பியரன்ஸும் உங்களுக்கு இந்த எபிக் காரில் ஸ்கோடா வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு டி ஷேப்டு எல்இடி டிஆர்எல்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெட் கலர்டு ஸ்கோடா லெட்டரிங் வந்து இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஐடென்டிக்கல் 8 ஸ்லாட் பேட்டர்ன் லோவர் பம்பர் வித் ஆரஞ்ச் எசன்ஸும் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கோடா எபிக் காரோட இன்டீரியரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாடர்ன் அண்ட் மினிமலைஸ்ட் இன்டீரியர் லேஅவுட் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லார்ஜர் இன்ஃபர்டைன்மெண்ட் ஸ்க்ரீன் மூலிமா ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டைனி டிஸ்பிளே வந்து உங்களுக்கு டிரைவருக்காக கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் கன்சோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்ச் அசன்ஸ் மூலிமா ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கோடா எபிக் காரில் உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் பட்டன்ஸில் நிறைய வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இந்த காரோட ஃபைனல் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இயரில் ரிவீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த காரோட அறிமுகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது டெபியூட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2025 பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த காரோட லான்ச் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2026 நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கோடா எபிக் பார்த்தீங்கன்னா ஸ்கோடாவோட ஒரு என்ட்ரி லெவல் பிஇவின்னே சொல்லலாம், அதாவது பேட்டரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு சொல்லலாம். இதெல்லாம் ஓகேப்பா. இந்த காரோட ப்ரைஸிங் எவ்வளோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 22 லேக்ஸ்லேருந்து 23 லேக்ஸ் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் சம்மந்தமாக சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் பை ஃப்ரம் பவன்.